3, 2, 1 and go. Yeah, hi fam. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு டியூ டு பர்சனல் இஷ்யூஸ் திரும்ப திரும்ப இன்கன்சிஸ்டன்சி இஸ் பிளேயிங் இன் மை ஹெட். ஸோ இன்கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இருக்கும்போது நான் நிறையா பார்த்தேன். நான் என்னோடய வீடியோஸை நான் ரீவாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட பேசுகிறதுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் சேல்ஸில் இருந்தேன். இப்போ வந்து ஐ இன்டு பேக் அண்ட் ஜாப். ஸோ சேல்ஸில் இருக்கும்போது ஐ ஹேட் மச் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. ஸோ அதை பார்க்கும்போது அதில் நான் அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தேன். இப்போ என்னடா கேமரா முன்னாடி என்னால் பேச முடியல அப்படின்னு இருக்கும்போது லைக் ஐ ஹேவ் அன் ஹெசிடேஷன் லைக் வாட் சம்மன் வுட் திங்க் ஆஃப் மீ, நீங்கள் என்ன எப்படி நினைப்பீங்க அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ போக போக இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா ஐ ஷுட் டேக் தட் அவுட் ஆஃப் மை ஹெட் அப்படின்றது என் மண்டையில் தோணுது. ஸோ இன்னிலேருந்து நான் முடிஞ்ச அதை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்க பார்க்குறேன். ஸோ என்னென்னா இந்த ஷோ கம்மி பண்ணணும்னு போன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இன்கன்சிஸ்டன்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே அதை புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் அ பேட்டர்ன் இன் மீ. லைக் நான் எவ்வளோ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஸோ வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது லைக் தாரே ஜமீன் பர் மூவிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து பார்த்துட்டு சரி நம்மளுக்கு ஏடிஹெச்டியில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி லைக் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஸோ நம்ம தலைமை ChatGPT போய் டப்புன்னு டைப் அடிச்சுட்டு கேட்குறேன், என்ன பாஸ் வாட் இஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் ஏடிஹெச்டி, வாட் இஸ் ஏடிஹெச்டின்னு ஃபஸ்ட்டு கேட்குறேன். தென் ஹவு இஸ் ஏடிஹெச்டி அஃபெக்டிங் அடல்ட்ஸ் அப்படின்றது ஒரு கொஷின் எனக்கு ரைஸ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏடிஹெச்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏடிஹெச்டி இஸ் நத்திங் பட் A for attention, D for deficit, H for hyperactivity அண்ட் D for disorder. இது ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ்ட்டு இருக்குன்றது தான் நம்மளோட எல்லாத்தோட தாட்ஸாக இருக்கும். நீங்கள் உங்களோட குழந்தைங்கள தாண்டி பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கும் அப்படின்றத வந்து மோஸ்ட்லி யாராச்சும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய் டயக்னோசிஸ் இருக்கான்னு ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ சைக்காட்டிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அடல்ட்ஸு கேரி ஆகுமா அப்படின்றது தான் என்னோட கொஷினாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஏடிஹெச்டியோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைக் எய்தர் வெரி ஹைப்பர் ஆக்டிவ் ஆர் வெரி லேசி or very quiet at times, like this contrast or that contrast அப்படின்ற ஒரு இது இருக்கும். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் or not attentive or more attentive to for some activities and like ரொம்ப எதுலேயுமே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னாகவே அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அண்ட் ஸோ இதோட ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களால் எதுவுமே கொஞ்சம் லைக் ஃபாஸ்ட் பேஸில் லேர்ன் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவங்களால லேர்ன் பண்ண முடியாது. இது மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களுக்கு இருக்கிறது தான். பட் அட்டென்ஷன் டெஃபிசிட்டாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்களால எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அவங்களால எதுவுமே ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. அண்ட் ஃபார் அன் எக்ஸ்டென்ட் அவங்களுக்கு லேசினஸ் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட சைன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டீப் டைவிங் இஃப் ADHD இஸ் வில் ப்ரோக்ரஸ் இன் யுவர் அடல்ட் லைஃப் அப்படின்றத நான் டீப் டைவ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஐ வென்ச்சர்ட் இன்டு நேஷ்னல் வெப்சைட். ஸோ வாட்ஸ் த வெப்சைட் இஸ் ஐ அட்டாச் அன் ஆர்டிக்கல் ஹியர். அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 20 to 25% of ADHD symptoms are migrating to adults also. Like some people போஸ்ட் அடல்ட் ஃபேஸ்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியோட சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ட்ராவல் ஆகுது அப்படின்றது தான் அந்த ஸ்டடியில் போட்டிருக்காங்க. இந்த இதில் நெக்ஸ்ட் ஃப்யூச்சராக வந்து லைக் நம்ம தலைவன்கிட்டே கேட்டுட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸோ அடல்ட்ஸ்கிட்ட வந்து இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ண முடியாது. அண்ட் செகண்ட்லி வந்து அவங்களோட லேசினஸ் வந்து அவங்கள இது பண்ணும். தேர்ட் வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருப்பாங்க. ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து நல்லா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ ஏடிஹெச்டியில் இன் அடல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸில் வரும். நாட் தட் தே வில் நாட் பி ஹைப்பர் ஆக்டிவ் ஆல்வேஸ், பட் தே வில் ஹேவ் திஸ் இன்கன்சிஸ்டன்சி இன் டூயிங் திங்ஸ். ஒர்க் பிளேஸில் வந்து அவங்களால சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு டாஸ்க் நல்லா பண்ணியிருப்பாங்க, அதே ரெப்பிட்டேட்டிவாக பண்ணும்போது அவங்களால அதே பேஸில் பண்ண முடியாது. தே வில் ஃபீல் போர்ட் ஆல்வேஸ் அப்படின்றது தான் இந்த ஸ்டடியோட மேஜர் அவுட்கம்மாக இருந்திருக்கு. அண்ட் ப்ரொவைடட் வாட்ஸ் இட் அப்படின்னா லைக் ஐ ஆல்சோ எக்ஸ்பிளைன் நான் சொன்ன மாதிரி தலைவன் ChatGPT என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து இது ADHDயோட சிம்டம்ஸாக மட்டும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ப்ரொவைடட் நீங்கள் வந்து ட்ராமாவில் இருந்தாலோ நார்சிஸ்டிக் அப்யூஸாக இருந்தாலோ ஸ்லீப் சைக்கிள் நல்லா இல்லை, ரீல்ஸ் அடிக்டாக இருக்கிறீங்க,
ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப நார்மல் ஆகிடுச்சுன்றது தான் சாட் ஜிபிடி வந்து சொல்கிறாங்க. நாட் ஒன்லி ஏடிஹெச்டி, ஒன் வே அது அதர். நீங்கள் ஒரு ரீல்ஸ் அடிக்டாக இருந்தீங்கன்னா அதுவே உங்கள் பிரெயினை வந்து ஃபாஸ்ட் பேஸ் சிமுலேஷனுக்கு வந்து அடிக்ட் ஆக வச்சிருது. ஸோ இதுதான் வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஏடிஹெச்டியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ கேன் go to a psychiatrist or psychologist regarding this, and you can ask them a suggestion or do a consultation. Other than that, இது ஹோம் ரெமெடியிலே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி டூ எக்ஸசைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லைக் நான் மட்டும் சொல்லலை, அந்த ஸ்டடி ஆல்சோ சஜஸ்டட் தட் டூ எக்ஸசைஸ் இன் அ டெய்லி ஒரு 30 minutes வாக் without phones and or a gym workout without phone, and do yoga. ஸ்க்ரீன் டைம் இல்லாத ஒரு 30 minutes இல்லாமல் யோகா பண்ணுங்கள். யோகா இன் த சென்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த சிம்டம்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். அண்ட் ஷார்ட் டேர்ம் கண்டென்ட்டை அவாய்ட் பண்ண பாருங்கள். பட் இட்ஸ் லிட்டரலி இம்பாசிபிள். பிகாஸ் நான் சொல்கிறேன்னா நானுமே எனக்கு கொஞ்சம் ரீல்ஸ் அடிக்ட் தான். பட் இது நான் பார்க்கும்போது இது எனக்கு ஒரு இன்சைட்டாக தெரிஞ்சது. ஐ வில் ட்ரை டு ரெடியூஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, ஸோ டூ வெல் ஃபேம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. பாய்.